இஸ்ரேல் மக்கள் அந்த பாலை நிலத்திலே அவர்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் புலம்புகிறார்கள். கடவுளுக்கு எதிராக அவர்கள் முணுமுணுக்கிறார்கள். மோசேவுக்கு எதிராக அவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். காரணம், அவர்கள் கஷ்டத்தை, அன்றாட வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். இந்த பாலை நிலத்தில் எங்களுக்கு உணவு இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை, சரியான படுத்து உறங்குவதற்கு சரியான ஒரு சூழல் இல்லை. நாங்கள் பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம் பாலை நிலத்திலே, நாங்கள் இதற்கு எகிப்திலேயே இருந்து இருப்போமே என்று சொல்லி தங்கள் அடிமை வாழ்வையே தங்களுக்கு சிறந்த ஒன்றாக அவர்கள் நினைத்து, அதை கடவுள் அளிக்கும் மீட்பை விட நான் அடிமைத்தனத்திலேயே இருந்திருப்பேனே என்று சொல்லி அந்த மக்கள் முணுமுணுப்பதை பார்க்கிறோம். நமது வாழ்க்கை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பல்வேறு நேரங்களில் நாமும் நமது கஷ்டங்கள் நமக்கு ஏற்படும் பொழுது, நமக்கு மனதுக்கு நெருக்கமான ஒருவர் நம்மை விட்டு பிரிகிறார், இறப்பு ஏற்படுகிறது, அல்லது ஒரு வியாபாரத்திலே அல்லது நமது தொழிலிலே இழப்பு ஏற்படுகிறது, ஒரு உறவிலே விரிசல் ஏற்படுகிறது என்று சொன்னால், நான் ஏன் உண்மையாக இருக்க வேண்டும்? நான் ஏன் மன்னிக்க வேண்டும்? நான் ஏன் அன்பு செய்ய வேண்டும்? நான் பாவியாகவே இருந்திருப்பேனே, நான் கெட்டவனாக வாழ்வதே எனக்கு சிறந்ததே என்று சொல்லி நாமும் இந்த இஸ்ரேல் மக்களைப் போலத்தான் பல நேரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படி வாழ்ந்து கொண்டிருப்பதனால் பாவம் அந்த பாம்பின் வடிவில், கொள்ளிவாய் பாம்பு என்ற வடிவில் பாவம் நம்மை கடித்து, நம்மை அடிமையாக்கி, நம்மை அழிவை நோக்கி, முடிவில்லாத இறப்பை நோக்கி இட்டு செல்கின்றது. இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்ட அந்த இஸ்ரேல் மக்கள் போல பாம்பினால் கடிக்கப்பட்டு அவர்கள் சாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். பல பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நமது வாழ்க்கையும் ஒரு பார்வையிலே பார்க்கும் பொழுது சில நேரங்களில் அப்படித்தான் இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து நிலை வாழ்வை, நிறைவான வாழ்வை நமக்கு தருகின்றார். சாவின் பிடியிலிருந்து, வாழ்வினுடைய கஷ்டங்களினுடைய பிடியிலிருந்து நமக்கு உண்மையான விடுதலையை அவர் தர காத்திருக்கின்றார்